யாழினி, என்னக்கா? இனி எனக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் பொழுது போனோம்ல, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு நீ தலையாட்டினா மட்டும் போதும். நானா? நான் என்ன தலையாட்டணும்? உனக்கு மாப்பிள்ள பார்த்தா பிடிச்சிருக்கா இல்லையா நீ தானே தலையாட்டணும். போங்கக்கா. அட, வெக்கம் வேற வருமா உனக்கு? பாவம் அத்தை, மாமாவை நம்பியே ஏமாந்துட்டாங்க. அந்த குற்ற உணர்வு தாங்க முடியாம தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். சீக்கிரமா ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. எனக்கு செஞ்சு வச்ச நகை எல்லாமே உன்னோடது தான். புனிதா, என்ன புனிதா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீ என்ன பண்ணவ? இதோ உங்க எல்லாரோட அன்பையும் நம்பிக்கையும் தான். வல்லவ மாமா, எனக்கும் கபிலனுக்கும் தேவை உறவுகளும் நிம்மதியும் தான். அதுக்குதான் நாங்க இவ்ளோ நாளும் போராடினோம். அது இப்போ கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? நானும் கபிலனும் கம்பெனி பொறுப்புல இருந்து விடுபட போறோம். அப்பா கிட்ட நாங்க இத பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. புனிதா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நானும் கபிலனும் சேர்ந்து புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏங்கா, நம்ம கிட்டதான் இவ்ளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யம் இருக்கு. அதை விட்டுட்டு ஏங்கா? அத பாத்துக்குதான் இத்தனை பேர் இருக்கீங்களே, நாங்க அதுக்கு அட்வைசரா இருக்கோம். நீங்க அதை நல்லபடியா கொண்டு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, நீங்க ஏன் மாமா பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க மாமா. என் பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்கும். புனிதாவும் மாப்பிளையும் நிறைய கனவுகளோட இருக்காங்க. வாழ்க்கையும் புதுசா தொடங்குறாங்க. அவங்க கனவு நோக்கி அவங்க போகட்டும். ஒரு தகப்பனா நான் அவங்கள வாழ்த்துறேன். ஆமா, அம்மாவை எப்படி சமாளிக்க போற? உன்னை பார்க்காம அம்மா எப்படிமா இருப்பா? இங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போகணும்னு நினைக்கவே இல்லை. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் வருவேன். வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல 2 நாள் கூடுவோம். சந்தோஷமா இருப்போம், சிரிப்போம். நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கும் வரணும். குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்ற மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். துக்கம், சந்தோஷம், சிரிப்பு, சோகம், ஏக்கம், இறக்கம் எல்லாம் இருக்கிறது தான் குடும்பம்.